எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நம்ப திண்டுக்கல்ல ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணோம். சின்னாலப்பட்டியில. இன்னைக்கு வந்து நம்ப பழனி ரோட்ல ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில திண்டுக்கல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல நம்ம இன்னொரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். இடையில நம்ம எந்த வீடியோவும் போடல. அதுக்கு என்னன்னா டைம் இல்ல. அதனால எல்லாமே சேர்த்தி உங்களுக்கு கிச்சன் மாடலர் கிச்சனுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இதில நீங்க ஸ்லாப்பு இந்த மாரி விஷயத்த வந்து எவ்வளோ ஆல்டர் பண்ணணும்? மெயினா வந்து எவ்வளோ டிப்த் வைக்கணும்? இப்போ பேஸ்கெட் வைக்கிறீங்கன்னா, அது எவ்வளோ வருது? எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமா புரியும். செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஸ்லாப் போட்டு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கட்டிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஏதோ ஒரு ஐடியா வேணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினா வந்து ஸ்கொயர் ஃபீட்ட பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து 1 அடிக்கு 1 அடி இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு ரூ. 200 வச்சுக்கோங்க. 1 அடிக்கு 1 அடி ரூ. 200. அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி நம்ம வேலை செய்றோம்னா, அது அவுட்ரு. அதாவது லேப்ட் செய்றோம்னா, ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம வேலை செய்றோம். அவுட்ருக்கு அவுட்ரு தான் அளவு. அதுக்கு அதுக்கு வந்து கணக்கு கிடையாது. அது டபுளா வராது. பாக்ஸா செய்றோம். 1 அடிக்கு மேல வந்தா தான் 1 அடி இப்போ 1 அடிக்கு மேல வந்துச்சுன்னா, அது டபுள் ஸ்கொயர் ஃபீட். 2 ஸ்கொயர் ஃபீட்டா வரும். பாக்ஸ் அடிச்சு வேலை செஞ்சா. அதுக்கு தான் காசு. ஏன்னா, இதுல வந்து சாதாரணமா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா தெரியலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். புரியாதவங்களுக்கு இது ரொம்ப புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் ஒர்க்ல கொஞ்சம் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. நான் ஃபர்ஸ்ட்டே அந்த விஷயத்த பே பேசிட்டேன். ஆனா, அவங்களும் வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து சாதாரணமா என்னடா இவ்வளோ வருதுன்னு நெனைக்கலாம். ஆனா, இதுல வெளிய வந்து தங்கி வேலை செய்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது 4 பேர கூட்டு வரோம்னா, அவங்களுக்கு 3 வேள சாப்பாடு பார்க்கணும். அவங்களுக்கான கூலி எவ்வளோன்றது யாருக்கும் தெரியாது. கூலி மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு ரூ. 1000க்கு மேல தான் கூலி. அப்படி இருக்கும்போது சாப்பாடு வந்து அது உங்க கணக்குல போகாது. அவங்களுக்கான கூலி வந்து அதிலயே சேரும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சாதாரணமா வந்து இன்னைக்கு எதுவுமே கம்மியா வந்துராது. ஒரு பொருள் வாங்கணும்னா இன்னைக்கு சாதாரணம் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ஃப்ரேம் பண்ணி பண்றோம்னா எப்படி எவ்வளோ பெரிய டாப் கார்பெண்டரா இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான். இதே கம்பெனிய சார்ந்து நீங்க போனீங்கன்னா, ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க அ ச பண்றீங்கன்னும்போது, அவங்க சொல்ற ரேட்ட தவிர்த்து நீங்க வேற எதுவுமே பேச முடியாது. இதே நான் என்ன மாரி ஆளு, இப்ப நம்ப வந்து ஒர்க் எடுத்து செய்ற கார்பெண்டருங்களா இருந்தா, நீங்க வந்து பார்கெயின் பண்ணலாம். அதாவது கம்மி பண்ணுங்க, ரூ. 10 கம்மி பண்ணுங்க, ரூ. 20 கம்மி பண்ணுங்கன்னு நீங்க பேசலாம். ஆனா அவங்க கிட்ட பேச முடியாது. ஏன்னா என் குவாலிட்டின்னுவானுங்க. அந்த குவாலிட்டி எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுல எவ்வளோ அடிமட்டங்குது, எவ்வளோ மேல் மட்டம் வரி இருக்குதுன்ட்டு ஏ டூ இசட் நல்லாவே தெரியும். தெரியாமலாம் இல்ல. 20 வருஷமா இதே பொழப்புல தான் இருக்கிறோம். கம்பெனி இந்த இப்ப இருக்கிற பிரஸ்ஸிங் மிஷின்ஸு, எஸ்பேன் டேப் போட்டு பிரஸ்ஸிங் வர்றது, ஃப்ரேம் போட்டுட்டு டோர் போடுறதெல்லாம் அந்த பீரியட்ல கிடையாது. கம்பெனின்றதே அப்போ ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து வந்ததுனால நம்மளுக்கு ஈஸியா இது எல்லா விஷயம் தெரியும். ப்ளைவுட்க்கு எவ்வளோ பண்றாங்கன்றதும் தெரியும். அதனால தான் டீட்டெயிலா நான் செய்யற ஒர்க்குக்கு என் என்கிட்ட அவங்க வேலையே எடுத்து செய்யலன்னா கூட, என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுக்கான வேலைய நான் அவங்க கேட்கறாங்க, டவுட் கேட்கறாங்க. நான் சொல்றேன் கிளீனா. இருக்கிறத சொல்றேன். இதுல ஸ்கொயர் ஃபீட்ட நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அவுட்ரு தான் ஃப்ரேம் பண்ணி பண்ணா அவுட்ரு தான் கணக்கு. பாக்ஸ் அடிச்சா ப்ளைவுட்ல பாக்ஸ் அடிச்சா கம்பல்சரி 1 அடிக்கு மேல வெளிய வந்தாலே ஸ்கொயர் ஃபீட் டபுளா மாறும். இதுதான் வந்து கணக்கு. நீங்க ரூ. 100 பேசுறீங்களோ, ரூ. 50 பேசுறீங்களோ, இல்ல ரூ. 200 பேசுறீங்களோ அது அப்பாற்பட்டது. 200 பேசுனா 400, 100 பேசுனா 200, 150 பேசுனா 300 இப்படிதான் வந்து கால்குலேஷன் வரும். அதாவது பாக்ஸ் அடிச்சு வேலை செஞ்சா. இது ஏன் சொல்றேன்னா, இது லாஸ்ட்டா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதுல குறைச்சேன். குறைச்சும் வந்து அவங்க சில விஷயத்துல கொஞ்சம் பணம் கொஞ்சம் குடுக்கல. சரி ஓகே. பரவால்ல. உழைப்பு போனதுல பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. என் வேலைய நான் கரெக்ட்டா செஞ்சுட்டு வந்துட்டேன். அது வந்து கடவுள்கிட்ட விட்டுறலாம். அது என்னமோ நடக்கட்டும். சரி அடுத்து கிச்சனுக்குள்ள வருவோம். இப்போ வந்து ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்லாப் வந்து போட்டிருக்கீங்கல்ல, இப்போ பேஸ்கெட் வைக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 20க்கு 18 20க்கு 18னா, அதாவது 20 இன்ச்சு நீளமும், அகலம் வந்து 18 இன்ச்சும் வரும். அத நீங்க புரிஞ்சுக்கணும். அகலம் பிரச்சனை கிடையாது. நீங்க டிப்த் அதாவது ஸ்லாப் வந்து வெளிய இழுக்குறீங்கல்ல, அந்த டிப்த் வந்து கம்பல்சரி 24 இன்ச்சு 2 அடி இடுங்க. இல்லன்னா 23 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அவங்க இப்ப நீங்க மேல எப்படியும் கிரானைட் போட போறீங்க. அப்ப அதுல கலவை உட்காரும். கலவை உட்காரும்போது ஒரு 6 இன்ச்சோ, 1 இன்ச்சோ வெளிய வரும். மெலிசா போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல போட்டிருக்கிறது வந்து 4 இன்ச்சு போட்டிருப்பாங்க. 4 இன்ச்சுக்கு மேல தான் இருக்குது அது. ஆனா, அது அவ்வளோ தப்பும் போட தேவையில்ல. நல்லா மெலிசா போட்டுக்கோங்க. முடியிற அளவு ஸ்லாப்ல போட ட்ரை பண்ணுங்க. ஸ்லாப் போட்டுக்கங்க. கம்பி கட்டி ஸ்லாப் போட்டுக்கங்க. சென்டர்ல எதுவுமே வந்து இந்த பேலன்ஸ்க்கு வந்து குடுக்குறீங்கல்ல, அது குடுக்க தேவையில்ல. ஏன்னா, அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும்னா,
அவங்க வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு உள்ளே தள்ளி வைக்கணும். 1.5 இன்ச்சுன்றதை விட 2 இன்ச்சாவது உள்ளே வந்து சென்டரில் ஒரு செவுரு. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் எண்டும் லாஸ்ட் எண்டும் நீங்கள் எந்த எல் டைப்போ இல்லை டைப்பில் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த இந்த லாஸ்ட்டை வந்து மட்டத்துக்கு இருக்கணும் செவுரு. அப்படி இல்லை சென்டரில் வந்து பூராமே உள்ள 2 இன்ச்சு உள்ள செவுரு உள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அப்படி ஏன் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த வேலை க்ளீனாக பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து வெறும் ஸ்லாப் வந்து அப்படியே மேலே மட்டும்தான் இருக்கும், கம்பி கட்டி பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் தட்டி இருக்கிறதுனால நான் உள்ள எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க வந்து டிப்த்தை குறைச்சிட்டாங்க. அதாவது நம்ம கேஸ் சிலிண்டர் வைக்கிறீங்க, ஸ்டவ் வைக்கிறீங்களா, அந்த பொசிஷனில் மட்டும் 24 இன்ச்சு வச்சுருக்காங்க. சைடில் வர்ற அந்த டைப்பில் சைடில் வர்றது லெஃப்ட் ரைட்டு மட்டுமே வெறும் 16 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுட்டுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு பேஸ்கெட்டு இப்போ சப்போஸ் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது, உள்ள எல்லா பாத்திரமும் அடங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். அதனால தான் வந்து பிரச்சனையே. இதில் வந்து நிறைய பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன பிளேட் இது, பெரிய பிளேட் இது, அப்புறம் ஸ்பூன், கரண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த ஜெலடர் டைப்பில் வச்சுருக்கிறது. அப்புறம் கீழே நார்மல் ப்ளைன் பேஸ்கெட்டு, ப்ளைனாக பாத்திரம் அதை குக்கர் வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டம் போகிறான். நான் சொல்கிறது தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னடா இந்த பேர் சொல்கிறேன் இப்படி சொல்கிறான்னு தெளிவாக உங்களுக்கானது என்ன தேவைன்றதை அதை நான் க்ளீனாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதில் பிரித்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஆயில் ட்ரேக்கு என்ன ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி இது பக்கத்தில் மொத்தம் ஒரு செட்டுன்னா 3 தான். ஒரு ப்ளைனு, ஒரு பேஸ்கெட்டுன்னா பெரிய தட்டு வைக்கிறதுக்கு, ஒன்று வந்து ப்ளைனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் இந்த கரண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஆயில் ட்ரே. இது ஒரு செட்டு அவ்வளோதான் ஒரு கிச்சனுக்குள்ளே சில பேர் போடுறது. ஆனால் இவர் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா பூராமே வந்து நம்ம நிறைய பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் செப்பரேட்டாக வேறு பாக்ஸ் அடித்து பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் எல்லாமே மட்டமாக இருக்கும். செவுரு வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ப்ளைவுட் நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மட்டமாக இருக்கும். ஒரே மட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா சென்டரில் எந்த செவரும் கிடையாது. ஸ்லாப் வந்து மேலே கம்பி கட்டி பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு இது. இன்னொன்று மேலே சிம்னிக்கு வரேன். சிம்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்னி எந்த சைடு வச்சாலும் சரி, சிம்னியோட ஹோல்ஸ் வைக்கிறீங்களா அந்த பைப் லைன் போகிறதுக்கு, அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு தள்ளி வைங்க போதும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்லாப் சப்போஸ் ஸ்லாப் இல்லை அப்படின் போது ஸ்லாப் பக்கம் யாரும் வச்சிடாதீங்க. மெயினாக ஸ்லாப் போட்டால் அது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸ்லாப் போடுறீங்களா, இப்போ மேலே வந்து லேப்ட் எப்படியுமே போடுவீங்க. அந்த லேப்ட் போடும்போது சிம்னி பக்கம்னா, அதாவது சிம்னி பக்கம் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஆனால் ஹோல்ஸ் விடுறது எந்த பொசிஷனில் விடுறீங்களோ அதை பொறுத்து. இப்போது ஸ்லாப் பக்கமே போட்டால் கூட சரி, இந்த செவுத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு தள்ளி இருக்கணும். அதை மறக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப அதிகமான பீஸ் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் செஞ்சது வந்து கிட்டத்தட்ட 18 இன்ச்சு. 18 இன்ச்சுன்னும் போது ஒரு 2 அடி சீட்டில் மொத்தம் ஒரு சீட்டு 4 அடின்னும் போது 2 அடியே கிழிக்கணும். அதில் எவ்வளோ வேஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற பீஸ்லேருந்து நம்ம லாஸ்ட்டு செய்கிற வரைக்கும் அந்த பீஸ் அப்படியே வேஸ்ட் ஆகினே போகும். 18 இன்ச்சுனா மிச்சம் ஆகிற பீஸு வேஸ்ட்டு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இந்த பிரச்சனை வரும். ஏன்னா வேஸ்டேஜ் நிறைய வராத அளவுக்கு நம்ம அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கிச்சனுக்குள்ளது ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி. வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கிச்சனுக்குள்ளது என்ன தேவை ஏதுன்றது நிறைய உள்ளே சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து இப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம்னா, புதுசு கிடையாது. நம்ம செஞ்சதில் நான் முன்னாடி செஞ்சுருக்கேன். இவங்க நம்ம அவரே கேட்டதுனால அந்த பேனட் யூனிட், அதாவது உள்ள இந்த சின்ன சின்ன அந்த டப்பாங்கெல்லாம் நிறைய வச்சுக்கிற மாதிரி, பருப்பு டப்பா அது இதுன்னு நிறைய வச்சுக்கிற மாதிரி பீரோ மாதிரியே வரும் பாருங்க. அந்த யூனிட் இழுத்தா மொத்தமாக உள்ள பூரா இப்போ செட்டே வெளியே வரும். அந்த மாதிரி செய்கிறது தான் பிளான் இருந்து தான் பக்கத்தில் இருக்கிற அது பீரோ மாதிரி பண்ணியிருக்கிறது. அது நீங்கள் பார்த்தோன்னே என்னடா இப்படி பீரோ மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. அது பேனட் யூனிட் அப்படியே ஒரு செட்டாக வரும். அது கிட்டத்தட்ட 22,000லேருந்து 18,000 வரைக்கும் வரும் அந்த ஒரு செட்டு. இப்போ நீங்கள் எப்படி பேஸ்கெட் பார்க்குறீங்களோ அதிலே எஸ்எஸ் ஸ்டீலில் 6 mm திக்னஸில் அது வரும். எல்லாமே நம்ம போட்டிருக்கிற பேஸ்கெட் பூராமே 6 mm சைஸ் தான். எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் அவர் தேவைப்பட்டதை நம்ம பண்ணிடும். இதில் ரெட் அண்ட் ஒயிட் தான். ரெட்டுனா இந்த குங்கம் கலரில் கொஞ்சம் டார்க்கு. வீடியோவில் உங்களுக்கு டல்லாக தெரியும். நான் வந்து மொபைலில் தான் எடுக்கிறேன், அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் முடியறவளவு சீக்கிரம் அப்டேட் பண்ணிக்கிறேன். கமிட்மெண்ட் அதிகம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாட்டாக ஒரே அளவாக தான் இருக்கும். கிச்சன்னா இப்படி தான் நம்ம அது மேக் பண்ணிக்கணும் கரெக்டாக. என்னென்னா இதில் இவ்வளோ நிறைய மிஸ்டேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 2 அடி தான் இருக்குது. மெயினாக இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வருதுல்ல அந்த கீழே மாதிரி போட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்டெப்ஸு, அதையும் குறைச்சிக்கங்கன்றேன். அது போடாமல் இருக்கிறதும் ஓகே தான், போடுறதும் பெட்டர் தான். போடுறதுன்னா சும்மா 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு அவ்வளோதான். இப்போ ஒரு டைல்ஸ் வச்சு வைக்கிறோம் போது கலவை எவ்வளோ உக்காருதோ அந்த கலவையை பொறுத்து அந்த கலவைக்கானதை வச்சுக்கோங்க அவ்வளோதான். எதுக்குன்னா கீழே தண்ணி அதிகமாக இப்போ யூஸ் ஆகும், துடைப்போம்.
என்னதான் வாட்டர் ப்ரூஃப் நம்ம நல்லா பிராண்டே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. இருந்தாலும் மைக்கா ஷீட் அடி வாங்கும்ல. இதில் இருக்கிற பிரச்சனையே வந்து எப்படின்னா, நம்ம வந்து உள்ள இருக்கிற பொருள் வந்து நல்லா தரமாக போட்டுருவோம். இப்போ ஷரண் பிளைவுடே போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் மேலே ஓட்டுற மைக்கா ஷீட்டு வந்து அது என்ன அது யாரும் காஸ்ட்லியாக வாங்குறது. அதுக்கும் 0.8 இதெல்லாம் பூராமே 1 mm. டோட்டலாக வந்து மைக்கா ஷீட் பூராமே கிச்சனில் போட்டிருக்கிறது பூரா 1 mm மைக்கா. இதோடைய ரேட்டு கிட்டத்தட்ட இங்கே நான் திண்டுக்கல்ல வாங்குறது வந்து 2200 பக்கம் வந்துச்சு. ஒரு ஷீட் வந்துச்சு. இந்த கிச்சனுக்கானது வந்து பூரா ஃபுல் டார்க் ரெட் அண்ட் ஒயிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு மைக்கா செலெக்ஷன் பண்ணோம். அது நான் வந்து லாஸ்ட்டாக இன்னும் 2 வீடியோ வரப்போகுது. அதில் பாருங்கள். அதில் வந்து டிவி கேபினெட்டுக்கு தான் அதை எடுத்து போட்டிருக்கேன் அந்த கலரு. அதில் ஒயிட்டும் அதுவும் கலந்துருக்கும். அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த கிளாஸ்லாம் வந்து அப்படியே ரெடிமேட் தான். எதுவும் இச்சிங்லாம் பண்ணலை. இச்சிங் டிசைன்லாம் எதுவும் பண்ணல. அப்படியே ரெடிமேடாகவே இருந்தது. 5 mm வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து அவருடைய வீட்டு ஓனருடைய பிளான். இது எனக்கு இந்த இடத்துல வேணும். அது இல்லாமல் அவருக்கு தெரியாத, அவருக்கு கவனிக்காத விஷயத்த நாம் இப்படி போட்டுக்காங்க சார்னா அவருக்கு சரி ஓகே. அவர் சில விஷயத்த ஒத்துப்பாரு. நம்ம சொன்னது, அவர் சொன்னதும் நம்ம சொன்னதும் அப்படிதான். இவ்வளோதான் நடந்திருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஸ்லாப் வந்து மேக்ஸிமம் ஸ்லாப் வச்சிடுறீங்க. பூராமே வந்து அதை அப்படி பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா பின்னாடி வந்து இப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஸ்லாப் வச்சுட்டிங்கன்னா, சின்னால்பட்டில் நான் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லாப் வச்சுட்டாங்க. இல்லைனா அந்த இடத்துக்கு என்னவோ அது நெருக்கடியான இடம். அடுத்து வந்து நீங்கள் கட்டுறது இல்லை ஏதாவது இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இன்ஜினியர்கிட்ட போயிடுறதில்ல. எல்லாருமே அதை தேடி சார்ந்து போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இது செஞ்சுட்டே இருக்கிறதுனால நான் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, செய்யும் போது தான் அதை பற்றி தெரியும். ஏன் இப்படி வெளியே வருது, டோர் ஏன் வெளியே வருதுன்னு கேட்குறாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதுனால அந்த கம்ப்ளைண்ட் மிஸ்டேக் வந்து நான் இதில் வீடியோவில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது 3/4 இன்ச்சு அந்த கல்லை தாண்டி வெளியே வரக்கூடாது. அந்த கல்லுக்குள்ளேயே போயிடணும். இப்போ நம்ம மேலே போட்டிருக்கிற கிரானைட் கல்லோ இல்லை நார்மலாக டைல்ஸ் கல்லோ எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடணும். உள்ளே போகும்போது அப்போ தான் மட்டமாக நல்லாயிருக்கும். தண்ணி பட்டாலும் பிரச்சனை வராது. எப்படியா மட்டும் பொருளுமே தண்ணி பேஸ்கெட்லாம் வைக்கிறோம், தண்ணி படுது. மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பேஸ்கெட் வைக்கும்போது நல்லா கொஞ்சம் 6 mm நல்ல எஸ்எஸ் நல்ல ஸ்டீலாக பார்த்து வாங்கணும். நம்ம இந்த பிராண்டில் பார்த்து வாங்கினோம்னா எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி உள்ளே வைக்கணும். எந்த ஒரு பொருளுமே நல்லா இப்போ நம்ம கழுவிட்டு தொடச்சி தான் வைக்கணும். இல்லைன்னா தண்ணி பூரா ட்ரை பண்ணி வைக்கணும் உள்ளே. அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வந்து கம்ப்ளைண்ட் எனக்கு வந்ததுனால அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இது வந்து அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அதை தொடச்சி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் எப்படியா மட்டும் பொருளுமே தண்ணி பட அது ஒரிஜினல் ஸ்டீலில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கி கொடுக்குற வீல் இருக்குல்ல, அதுக்கான வீல், அந்த வீல் வந்து மேக்ஸிமம் கோத்ரேஜ் போட்டால் பிரச்சனை இல்லை. கோத்ரேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல தரமாக இருக்குது. மற்றபடி கடைக்காரங்க விட்டு போகும்போது அவன் ஒரு பொருளை கொடுக்குறான். இல்லை இதுதான் இருக்குது, இதே எடுத்துக்காங்க, இதே நல்லா இருக்குதுன்னு கொடுத்து விட்டுறான். நாமளும் அந்த ரேட்டுக்கு நீங்களும் பயந்துங்கன்னு சொல்லிடுறீங்க. லோக்கல் பீஸுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது என்ன 400 வரும். இதில் அதுக்கும் இதுக்கும் ஒரு 50 முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது. இவன் அதில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக இப்படி மாற்றி கொடுத்துட்றானுங்க. இது ஒரு தான் பிரச்சனை. இந்த கோத்ரேஜ் போட்டோம்னா, கோத்ரேஜுக்குன்னா அதுக்கு கரெக்டாக அது ஏன்னா நான் யூஸ் பண்ணதுனால அதை சொல்கிறேன். தண்ணி பட்டாலும் அந்த பிரச்சனை வர்றதில்ல. ஏன்னா அதுக்கு பொருள் ஆனால் தரம் இருக்குது. அதனால் அது வர்றதில்ல. ஏன்னா தொடச்சி வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரை பண்ணி வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் அந்த பாத்திரத்தில் ட்ரை பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே சிம்னிக்கு சொன்ன மாதிரி அந்த சிம்னி தான் செவுத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு எந்த பக்கம் நீங்கள் ஹோல்ஸ் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் இந்த பொசிஷன் பார்க்குறீங்களா, இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறத அப்படியே 6 இன்ச்சு தள்ளி வைக்கணும். கிட்டத்தட்ட இது 1.5 அடி தள்ளி இருக்குது செவுத்துலேருந்து. அப்போ எவ்வளோ பெரிய பாக்ஸ் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். 2 அடிக்கு உள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 2 அடிக்கு வெளியே இருந்தால் அது எவ்வளோ மெட்டீரியல் வேஸ்ட்டு, எவ்வளோ பொழப்பு கெடுது. அது நிறைய பிரச்சனை இதில். இது செய்யும்போது புரிய வைக்க முடியல. இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னும் போது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நிறைய விஷயம் நம்ம பண்ணோம். ஏன்னா அது நீங்கள் சிம்னி கிட்ட செய்கிறது வந்து மேக்ஸிமம் சில இடம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏதோ பொருள் வைக்கலாம், எடுக்கலாம், அவ்வளோதான். அது மேலே வர்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டேன். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். எங்கே இருந்தாலும் வேலை இருந்தாலும் நான் போய் செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் அந்த வீடியோலாம் பார்த்து பண்ணுவோம்.
ஸ்கொயர் பிட் சொன்ன மாதிரி ஸ்கொயர் பிட்டை தெளிவாக புரிஞ்சிக்கங்க முதல்ல. மேலே லேப்டுக்கு வந்து அவுட்ரு செஞ்சால், அதாவது ஃப்ரேம் பண்ணி பண்ணால் அவுட்ரு தான் கணக்கு. ஒரு 15க்கு 10, 15க்கு 3, 10க்கு 3 இந்த மாதிரி மேலே ஃப்ரேமில் வருதுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அதுக்கு என்னவோ 100, 50, 200, 10, 20 அது அந்த ரேஞ்சு. நீங்கள் பாக்ஸ் அடிக்கிற பிளானில் இருந்தால், பாக்ஸ் அடித்தா ஒரு அடிக்கு மேலே வெளியே வந்தால் கண்டிப்பாக டபுள் ஸ்கொயர் பிட்டாக மாறும். ஒரு ஸ்கொயர் பிட்டுன்றது ஒரு அடிக்கு ஒரு அடி தான். டிப்த்தாக இருந்தாலும் ஒரு அடிக்கு ஒரு அடி தான். ஒரு அடிக்கு மேலே வெளியே வந்தால் அது டபுள் ஸ்கொயர் பிட்டாக மாறும். அதை புரிஞ்சுக்கோங்க மெயினாக. அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அது தெரிஞ்சு யாராக இருந்தாலும், நான்றதில்ல யாராக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக பேசிக்கங்க முதல்ல. எந்த கார்பெண்டரெல்லாம் பேசி நீங்கள் அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி டேப் எடுத்து அளக்கும் போது அது பெரிய சங்கட்டத்தில் முடிச்சிடும். அது எப்பயுமே நடக்கிறது தான். அது தெளிவாக புரிஞ்சுக்கிறது, தெளிவாக நீங்கள் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. பார்த்தா எனக்கு வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ நான் அடுத்தது நல்லா குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மொபைலில் தான் எடுக்கிறதுனால என்னால் கொஞ்சம் பிஸி ஒர்க்கில் ஒன்றும் முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய். But then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon